நேற்று ஐயன் முருகனுக்கு செவ்வாய்க்கிழமை நாள் 6 அபிஷேகம் பண்ணியிருந்தேன். பன்னீர் அபிஷேகம், பால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், விபூதி அபிஷேகம், சந்தன அபிஷேகம், தேன் அபிஷேகம் 6 அபிஷேகம் பண்ணியிருக்கும் போது ஐயன் முகத்தில் அவ்வளோ ஒரு பொன் சிரிப்பாக இருந்துச்சு. பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அபிஷேகம் பண்ணிவிட்டு ஒரு பச்சை கலர் வஸ்திரம் சாத்தவும் ரொம்ப அழகாயிட்டாங்க ஐயன் முருகன். பார்க்கவே கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருந்தது. நெய்வேத்தியத்துக்காக தினை மாவு கொழுக்கட்டை தான் வச்சுருந்தேன். நேற்று தான் தெரிஞ்சுக்கிட்டே முருகனுக்கு ஏன் தினை மாவு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஒரு சில சிஸ்டருக்கு ஒரு டவுட் இருக்குது, அதை நான் இதில் கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். வெற்றிலை தீபம் போட்டதுக்கப்புறம் வெற்றிலை என்ன பண்ணணும்னு கேட்டிருக்கீங்க. கால்படாத இடத்துல போட்டுக்கோங்க, இல்லைனா நீங்கள் வாடின பூ வச்சுருப்பீங்க, அதில் சேர்த்து வச்சு ஓடுற நீரில் போட்டு விட்டு வந்துடுங்க. எத்தனை டயத்துக்கு பண்ணணும்னு கேட்டிங்க. வெற்றிலை வந்து ஹோரை டயத்தில் பண்ணால் ரொம்ப நல்லது. காலைல 6 to 7 பண்ணுங்கள், மதியம் 1 to 2, நைட்டு வந்து 8 to 9க்குள்ளே பண்ணி முடிச்சுருங்க. முருகனுக்கு இது உகந்த நேரம். செவ்வாய்க்கிழமை பண்ணுறது ரொம்ப நம்ம எதாவது நம்பி செஞ்சோம்னா கடவுள் வந்து நமக்கு நம்பி கொடுப்பார் மாதிரி ஒரு ஐதீகமாக இருக்குது.